ஹாய் ஹலோ வெல்கம் டு ஏஜே கோச்சிங் சென்டர். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம போன கிளாஸ்ல என்ன பார்த்திருப்போம் அப்படின்னா, நம்முடைய சுதந்திர போராட்டத்துக்காக தன்னுடைய பங்கை ஆற்றிய வீர பெண்மணிகளை பத்தி தான் வந்து பார்த்திருப்போம். அந்த வகையில அதனுடைய தொடர்ச்சியாக சில விடுதலை போராட்ட பெண்மணிகளை வந்து நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் யாரை பார்க்க போறோம் அப்படின்னா, நீலாம்பிகை அம்மையார் அவர்களை பத்தி தான் வந்து பார்க்க போறோம். அதாவது இவருடைய காலம் பாத்தீங்க அப்படின்னா 1903 to 1943. சரிங்களா? ஃபர்ஸ்ட் நீலாம்பிகை அம்மையார் யாரு அப்படின்னா, அதாவது தனித்தமிழின் தந்தை அப்படின்னு போற்றப்படக்கூடிய மறைமலை அடிகள் அவர்களுடைய மகள் தான் யாரு அப்படின்னா நீலாம்பிகை அம்மையார். சரிங்களா? பாத்தீங்கன்னா மறைமலை அடிகளின் மகள். அதாவது ஏன் வந்து அதே போல மறைமலை அடிகள் போலவே நீலாம்பிகை அம்மையாரும் வந்து தனித்தமிழ்ல அதிக ஆர்வம் உடையவங்க. அதுக்கு காரணமும் அவருடைய தந்தை தான். தந்தை மற்றும் அவங்க கூட அவங்க சுற்றி, அதாவது மறைமலை அடிகள் கூட சுற்றி இருந்த நட்பு வட்டாரங்களும் கூட தமிழில் வந்து ரொம்ப பேரார்வம் மிக்கவர்களா இருந்திருப்பாங்க. அதனால வந்து இவங்களும் சின்ன வயசுல இருந்தே வந்து தனித்தமிழ் மேல ரொம்ப மிகப்பெரிய ஒரு பற்றை வந்து வச்சிருப்பாங்க. தனித்தமிழ் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது எந்த ஒரு மொழியினுடைய அயல் மொழியினுடைய கலப்பும் இல்லாமல் தூய தமிழை பயன்படுத்தி உரையாடுவது, செய்யுள், உரைநடைகள் போன்ற பாக்களை வந்து இயற்றுவதுதான் பாத்தீங்க அப்படின்னா தனித்தமிழ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? பாத்தீங்க அப்படின்னா நீலாம்பிகை அம்மையார் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய நூல்களை வந்து தனித்தமிழ்ல வந்து எழுதியிருப்பாங்க. அந்த வகையில அவங்களோட நூல் பாத்தீங்கன்னா வட சொல் தமிழ் அகராதி, அதாவது வட சொல்லுக்கு நிகரான தமிழ் அகராதி. ஒரு வட சொல் இருக்கும், அதுக்கு ஈக்குவலான தமிழ் சொல்ல வந்து அவங்க வந்து மொழிபெயர்த்து, அதாவது தனித்தமிழ்ல தூய தமிழ் வந்து எழுதியிருப்பாங்க. நாம சொல்ல முடியாது டிஎன்பிசி வந்து கடைசியில நீலாம்பிகை அம்மையாருடைய வடசொல் தமிழ் அகராதியில இருந்து கூட அயர் சொற்களை வந்து அவங்க கேட்கலாம். அது வந்து எப்படி நமக்கு தெரியாது. ஓகேங்களா? ரெண்டாவது வந்து முப்பெண்மணிகளின் வரலாறு. மூணாவது பாத்தீங்க அப்படின்னா தனித்தமிழ் கட்டுரை, அதாவது முழுக்க தமிழ் சொற்களையே பயன்படுத்தி வேற்று மொழி சொற்களை பயன்படுத்தாம கட்டுரை எழுதியிருப்பாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கட்டுரை அப்படிங்கிறது கட்டுரையில ஒரு நூலாவே எழுதியிருப்பாங்க, தனித்தமிழ் கட்டுரை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தனித்தமிழ் கட்டுரைகளை தொகுத்து ஒரு நூலா வந்து வழங்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பட்டினத்தார் பாராட்டிய மூவர் அப்படிங்கிற ஒரு நூலையும் எழுதியிருப்பாங்க. சரிங்களா? இதுதான் வந்து நீலாம்பிகை அம்மையார் பத்தி அதிகப்படியான கேள்வி எல்லாம் வந்து நம்ம பிவைக்யூல எல்லாம் வந்து பார்க்க முடியாது, 1, 2 அந்த மாதிரி வந்து பார்க்கலாம். சரி, நெக்ஸ்ட் யாரை பார்க்க போறோம் அப்படின்னா தில்லையாடி வள்ளியம்மை. அதாவது மிக இளம் வயதில் வந்து சிறைக்கு சென்று சிறையிலேயே மரணம் அடைஞ்சிருப்பாங்க தில்லையாடி வள்ளியம்மை. சரிங்களா? இந்த தில்லையாடி அப்படிங்கிற ஊர் எங்க இருக்கு அப்படின்னா நாகப்பட்டினம் மாவட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு ஊர் தான் வந்து தில்லையாடி. அதுவும் வந்து அவங்களுடைய அப்பா பிறந்த ஊர் கிடையாது, அவங்களுடைய அம்மா பிறந்த ஊர் தான். 1898 தென்னாப்பிரிக்காவில வந்து இவங்க வந்து பிறந்திருக்காங்க. சரிங்களா? அதாவது இவங்க பிறக்காததுக்கு முன்னாடியே அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் வந்து தென்னாப்பிரிக்காவுக்கு வந்து அங்க போய் வேலை செய்யலாம் அப்படின்ற மாதிரி வேற நாட்டுக்கு வந்து போயிருப்பாங்க. அப்பா பேர் வந்து முனுசாமி, அம்மா பேர் வந்து மங்களம். சரிங்களா? ஊர்ல இருக்கும்போது என்ன தொழில் செஞ்சிருப்பாங்க, சொந்த ஊர்ல அதாவது நாகப்பட்டினத்துல இருக்க போய் என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா நெசவு தொழில் வந்து செஞ்சிருப்பாங்க. அங்க போய் வந்து காய்கறி கடையை வந்து தென்னாப்பிரிக்கால வந்து வச்சிருப்பாங்க. சரி, தில்லையாடி வள்ளியம்மை வந்து சிறைக்கு சென்று அங்க மரணம் அடைய என்ன காரணம், எந்த போராட்டத்தை அவங்க வந்து முன்னாடி நடத்தினாங்க அப்படின்னு பார்த்தா, தென்னாப்பிரிக்காவுல, அதாவது தென்னாப்பிரிக்காவும் ஆங்கிலேயர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்த ஒரு காலனி நாடாக தான் அப்ப வந்து இருந்துச்சு. இந்தியா போன்ற ஒரு காலனி நாடாக தான் வந்து தென்னாப்பிரிக்காவும் இருந்துச்சு. அப்ப அங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதாவது தென்னாப்பிரிக்காவில வசிக்கக்கூடிய தென்னாப்பிரிக்கரும் சரி, அயல் நாட்டுல இருந்து இங்க வந்திருக்க கூடியவங்களும் சரி என்ன பண்ணணும் அப்படின்னா தங்களுடைய திருமணத்தை வந்து கிறிஸ்தவ முறைப்படி பதிவு செய்யணும் அப்படின்னு வந்து அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அதை எதிர்த்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காந்தி ஒரு போராட்டத்தை அறிவிப்பாரு. வால் கிரஸ்ட், அதாவது ஜோஹானஸ்பர்க்ல வால் கிரஸ்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து போராட்டத்தை வந்து நடத்துவாங்க. சரிங்களா? காந்தி தலைமையில வந்து இந்த போராட்டம் நடக்கிறப்போ தில்லையாடி வள்ளியம்மையும் அதுல ஒரு ஆளா வந்து கலந்துகிட்டு நம்மளுடைய இந்தியர்களுக்கான அதே போல ஆங்கில ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக வந்து அந்த போராட்டத்துல கலந்துப்பாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 1914 பிப்ரவரி 22 வால் கிரஸ்ட்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 16 வயசுல வந்து கைது செய்யப்படுவாங்க. கைது செய்யப்பட்டு அங்கேயே அந்த சிறையிலேயே வந்து மரணம் அடைஞ்சிருப்பாங்க. சரிங்களா? இதை வந்து தாங்கிக்க முடியாத காந்தி என்ன பண்ணுவாரு, இந்தியன் ஒப்பீனியன் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையில என்ன பேட்டி கொடுப்பாரு அப்படின்னா, நம்பிக்கைதான் அவருடைய ஆயுதம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. அதே போல
தென்னிந்திய சத்தியாகிரகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூலை வந்து எழுதியிருப்பாரு. அதுல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, காந்தி என்ன சொல்வாரு அப்படின்னா, என்னோட தங்கையினுடைய மரணத்தை விட தில்லையாடி வள்ளியம்மையினுடைய மரணம் வந்து எனக்கு ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்துச்சு, ரொம்ப பேரிடியாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. அதே போல வீரத்தமிழ் மங்கை அப்படின்னு சொல்லி புகழாரமும், வீரத்தமிழ் அன்னை, வீரத்தமிழ் மங்கை, இது வந்து நீங்க ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் வந்து பாத்துக்கணும். சரிங்களா? வீரத்தமிழ் மங்கை அப்படின்னு புகழாரமும் வந்து சூட்டியிருப்பாங்க. சரி, தில்லையாடி வள்ளியம்மைக்காக தமிழக அரசு அப்புறம் ஒட்டுமொத்த இந்திய அரசும் என்னென்ன நடவடிக்கைகள்லாம் அவர்களுடைய பெயர்ல வந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னா, தில்லையாடியில, அதாவது நாகப்பட்டினம் மாவட்டம் தில்லையாடியில வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஒரு சிலை வந்து வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் சென்னையில கோஆப்டெக்ஸோட 600வது கிளைக்கு என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, தில்லையாடி வள்ளியம்மனுடைய பெயர் வந்து சூட்டியிருப்பாங்க. அதே போல ஒன்றிய அரசு என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2000த்துல வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, அஞ்சல் தலையை வந்து அவர்களுடைய பெயர்ல வந்து வெளியிட்டு இருப்பாங்க. சரிங்களா? சரி, ஓகே. அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ராணி மங்கம்மாள் அவர்களை பத்தி தான் வந்து பார்க்க போறோம். மதுரை சொக்கநாத நாயக்கரனுடைய மனைவி தான் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராணி மங்கம்மாள். சரிங்களா? அதாவது சொக்கநாதர் ஒரு போர்ல இறந்து போக ஆட்சியை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துருவாங்க. அதாவது அவங்களுடைய தலவாய் அது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நரசப்பையன். அதே போல தலவாய் தாண்டவராயன் யாருடைய தளபதி அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. சரியா? தளபதி நரசப்பையன். சரிங்களா? அவங்கதான் வந்து என்ன பண்ணுவாங்க, ராணி மங்கம்மாளுக்கு வந்து ரொம்ப உறுதுணையாக வந்து இருந்து எல்லா விஷயங்கள்லயும் நிறைய வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ராணி மங்கம்மா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவருடைய மகன் அரங்க கிருஷ்ணமுத்து வீரப்பனை வந்து அரியணையில வந்து அமர்த்துவாங்க. அப்ப என்ன அப்படின்னா, ராணி மங்கம்மாள் வந்து மதுரையில நிறைய சீர்திருத்தங்கள் எல்லாம் பண்ணிருக்காங்க. நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், உட்கட்டமைப்பு வசதிகளை எல்லாமே வந்து ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. அதே போல ஒரு சமய சகிப்புத்தன்மை கொண்ட ஒரு ராணியாக வந்து மதுரையில வந்து இருந்திருக்காங்க. சரிங்களா? இஸ்லாமியருடனும் சரி, மற்ற மதங்களுடனும் சரி, இந்துக்களுடனும் சரி, ஒரு பரஸ்பர நல்லுணர்வை வந்து அவங்க ஏற்படுத்தி ஆட்சியை வந்து ரொம்ப செம்மையா வந்து வழிநடத்திட்டு போயிருக்காங்க. சரிங்களா? என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த அரங்க கிருஷ்ணமுத்து வீரப்பன் அவர்கள் வந்து ஆட்சியை ஏத்தோன்னா ஒரு கோட்ஸ் வந்து சொல்லியிருப்பாரு. என்ன அப்படின்னா, நேர்மையை காட்டிலும் உயர்ந்த தெய்வம் இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு முத்து வீரப்பன் வந்து. இது வந்து நீங்க நல்லா பாத்துக்கோங்க. ஏன்னா இது வந்து பிஒய்க்யூல வந்து அப்பப்ப கேட்டிருக்காங்க, ரொம்ப ரேரா வந்து கேட்டிருக்காங்க. ஆனா எப்படி சொல்றதுன்னா, இந்த மாதிரி கோட்ஸ் எல்லாம் நீங்க வந்து ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணவாவது வந்து இது உங்களுக்கு கை கொடுக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, சிறந்த சமயத்தை கொண்டு வாழ விடுவதே அறம் அப்படின்னு யாரு சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ராணி மங்கம்மாள் சொல்லியிருப்பாங்க. நான் முன்னே சொன்ன மாதிரி ரொம்ப சமய சகிப்பு தன்மையுடைய அவங்க வந்து ஆட்சி வந்து நடத்தியிருப்பாங்க. அதே போல 1696ல திருவிதாங்கூர் போர்ல ஈடுபட்டு ரவிவர்மாவை என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா தோக்கடிச்சிருப்பாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இவங்களுடைய பெயர்ல வந்து சாலையும் இருக்கும். அதாவது அரசு என்ன பண்ணும் அப்படின்னா, கன்னியாகுமரி டு மதுரை வழி சாலை வந்து மங்கம்மாள் சாலை அப்படின்னு சொல்லி பெயர் மாத்திருப்பாங்க. சரி, என்னென்ன சீர்திருத்தங்கள்லாம் தான் ராணி மங்கம்மாள் வந்து பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, மத்திய கல்லூரியை வந்து நிறுவியிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, இப்ப இருக்கிற மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தையும் வந்து யார் நிறுவியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராணி மங்கம்மாள் அவர்கள் தான். அதுவும் இல்லாம நிறைய சாலைகள் வந்து அமைப்பது, குடிநீர் வசதி வந்து மதுரை முழுக்க வந்து ஏற்படுத்தி தருதல், அதே போல பாத்தீங்க அப்படின்னா நிறைய சத்திரங்கள் அப்படின்னா தங்குமிடங்கள் எல்லாம் உருவாக்குறது, அங்க வந்து வழிபோர்களுக்கு எல்லாம் உணவளிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து யார் பண்ணிருப்பாங்க அப்படின்னா மங்கம்மாளர்கள் வந்து பண்ணிருப்பாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் நம்ம யார பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, அஞ்சலை அம்மாள், அதாவது கடலூர் அஞ்சலை அம்மாள் அவர்களை பத்தி தான் பார்க்க போறோம். சரிங்களா? அதாவது காந்தியடிகளால தென்னாட்டின் ஜான்சி ராணி அப்படின்னு புகழப்பட்டவங்க தான் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடலூர் அஞ்சலையம்மாள். கடலூர்ல வந்து பிறந்திருப்பாங்க. எப்ப வந்து தன்னுடைய பொது வாழ்க்கையில ஈடுபட்டிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1921 தான் காங்கிரஸ்ல சேர்ந்து தன்னுடைய பொது வாழ்க்கையில வந்து ஈடுபட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, என்னென்ன மாதிரியான போராட்டங்கள்ல இவங்க வந்து பங்கேற்றிருக்காங்க, இது வந்து நீங்க கொஞ்சம் இம்பார்ட்டண்டா பார்த்து வச்சுக்கோங்க. உங்களோட நீங்க ஏதாவது ஸ்லிப் டெஸ்ட் போட்டிருந்தீங்க அப்படின்னாவும், இல்ல டிஎன்பிஎஸ்சிலயோ வந்து இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து, அதாவது நமக்கு டாபிக்லயே இருக்கு, விடுதலை போரில், அதாவது தமிழக விடுதலை போரில் பெண்களின் பங்கு அப்படின்னு வந்து நமக்கு டாபிக்லயே இருக்கு. சரிங்களா? அந்த வகையில் வந்து இது வந்து நமக்கு வந்து கேட்கக்கூடியதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்கு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, நீல் சிலை அகற்றும் போராட்டம் வந்து நடந்திருக்கும் இல்லைங்களா? அதுல வந்து இவங்க வந்து ஈடுபட்டிருப்பாங்க. அதே போல உப்பு காய்ச்சும் போராட்டம், இதெல்லாம்
அதே போல தனியார் போராட்டம், வெள்ளையனே வெளியேறு போராட்டம், இந்த மாதிரியான போராட்டங்கள்ல எல்லாமே அவங்க வந்து கலந்துக்கிட்டு நிறைய இடங்களுக்கு வந்து சிறை போயிருக்காங்க. அதாவது ஒரு ஒரு அதாவது ஏன் வந்து இந்த டாபிக் ஸ்பெசிபிக்கா கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒரு ஆண் சுதந்திர போராட்ட வீரர் பல்வேறு இடங்களுக்கு சென்று பல போராட்டங்களை நடத்தி நிறைய சிறைகளுக்கு சென்று கஷ்டப்படுறத வந்து நம்ம பார்த்திருப்போம். இதுவே ஒரு பெண் போராளி, பெண் போராட்ட வீரர் வந்து வீராங்கனை வந்து பாத்தீங்க அப்படின்னா கடலூர், திருச்சி, வேலூர், பெல்லாரி அப்படின்னு நிறைய இடத்துக்கு வந்து சிறை வந்து சென்றிருக்காங்க. அப்போ பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த மாதிரியான சூழ்நிலை வந்து அப்ப இருந்திருக்கும், எந்த மாதிரியான கஷ்டங்கள் எல்லாத்தையுமே அவங்க வந்து அனுபவிச்சிருப்பாங்க. நம்ம வந்து சுதந்திரம் வாங்கணும், நம்மளுடைய சமூகத்தை சீர்திருத்தணும் அப்படிங்கிறதுக்காக அப்போதைய தலைவர்கள் எல்லாமே வந்து எவ்வளவு வந்து கஷ்டப்பட்டிருக்காங்க, பாடுபட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறது அந்த யூனிட் 6ஓட முழு நோக்கமே. சரிங்களா? அப்போ அதை நம்ம இப்ப எப்படி பயன்படுத்திட்டு இருக்கோம், அது சரியான முறையில தான் வந்து பயன்படுத்திட்டு இருக்கோமா, இவ்வளவு கஷ்டப்பட்டு கிடைச்ச ஒரு விஷயம், ஒரு சுதந்திரமா இருந்தாலும் சரி, சமூகத்துல இருக்கக்கூடிய சீர்திருத்தங்கள், சமூகத்துல பண்ணக்கூடிய சீர்திருத்தங்களா இருந்தாலும் சரி, அதை நம்ம கரெக்டா தான் பயன்படுத்திட்டு இருக்கோமா அப்படின்னு நீங்களே வந்து பாத்துக்கோங்க. சரிங்களா? இந்த மாதிரி நிறைய வந்து சிறைக்கெல்லாம் போயிருக்காங்க. அதோட மட்டும் இல்லாம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க மட்டும் இல்ல, அவங்களுடைய மகள், அதாவது 9 வயசுதான் அவங்களுடைய மகள் பேர் வந்து அம்மா கண்ணு அப்படின்னு பேரு. அதை வந்து அந்த பொண்ணை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீல் சிலை அகற்றும் போராட்டத்துல பங்கேற்க வைப்பாங்க. அவருடைய அந்த பொண்ணை ஈடுபடுத்தி அவங்களுடைய தியாகங்களை எல்லாத்தையுமே பார்த்து காந்தி என்ன பண்ணுவாரு அப்படின்னா, அந்த பொண்ணு வந்து லீலாவதி அப்படின்னு சொல்லிட்டு பெயரிட்டு பாரதா ஆசிரமத்துக்கு அழைத்து சென்று அங்க என்ன பண்ணுவாரு அப்படின்னா வளர்த்துவாரு, கல்வி எல்லாமே கொடுப்பாரு. நிறைய போராட்டங்கள்லயும் வந்து அவங்க ஈடுபட்டிருப்பாங்க. சரிங்களா? அதுக்கப்புறமா யார பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அம்புஜத்தம்மாள் அவங்க வந்து நம்ம பார்க்க போறோம். இவங்களுக்கான பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காந்தியடிகளின் தத்தெடுக்கப்பட்ட மகள். இவங்களோட அப்பா வந்து சீனிவாசன். இவர்களுடைய அப்பாவுமே என்ன பண்ணுவாரு அப்படின்னா காந்திய கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு நிறைய வந்து போராட்டங்கள்ல வந்து கலந்துப்பாங்க. சரிங்களா? அப்ப வந்து தன்னுடைய அப்பா பேரையும் காந்தி பேரையும் ஒன்றாக இணைத்து ஒரு தொண்டு நிறுவனத்தை வந்து ஆரம்பிப்பாங்க. அது பேர் வந்து சீனிவாச காந்தி நிலையம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அவங்களுடைய அதாவது அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு மாதிரி அவங்களுடைய காலத்துல இருந்த விடுதலை போராட்டங்கள்லாம் எப்படி இருந்துச்சு, எந்த மாதிரி எல்லாம் முன்னெடுத்து அதை நடத்தினாங்க, எந்த மாதிரியான சீர்திருத்தங்கள் எல்லாத்தையுமே வந்து கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறோடைய தொகுப்பை என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா நான் கண்ட பாரதம் அப்படிங்கிற ஒரு நூல்ல வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க. அதே போல மத்திய அரசு என்ன பண்ணிருக்கும் அப்படின்னா 1964 அவங்களுக்கு தாமரை திரு விருது, அதாவது பத்மஸ்ரீ விருது வந்து அவங்களுக்கு வந்து தந்திருப்பாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் நம்ம யாரை பார்க்க போறோம் அப்படின்னா அசலாம்பிகை அம்மையார். அவங்கள பத்தி தான் பார்க்க போறோம். அவங்க வந்து திண்டிவனம் இரட்டனை அப்படிங்கிற ஒரு பகுதியில வந்து பிறந்திருப்பாங்க. சரிங்களா? அதாவது அசலாமை அம்மையாருடைய அந்த ஒரு தமிழ் திறன், தமிழ் ஈர்ப்பு, அவர்களுடைய நூல்கள் எல்லாத்தையுமே வந்து அதாவது அவங்க தமிழுக்கு ஆற்றிய தொண்டுகள் அதை எல்லாத்தையுமே வந்து கன்சிடர் பண்ணி நம்மளுடைய திருவிக்கு தான் அதாவது மற்ற நபர்களுக்கு அதிக புனைப்பெயர்களை வந்து சூட்டியவர். சரிங்களா? பாத்தீங்க அப்படின்னா இரட்டைமலை சீனிவாசன் கூட திராவிட மணி அப்படிங்கிற மாதிரியான பெயர்கள் எல்லாமே வந்து சூட்டியிருப்பாரு. அந்த வகையில திருவிக அவர்கள் வந்து அஸ்லாம்பி அம்மையாருக்கு ஒரு புனைப்பெயர் வச்சிருப்பாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இக்கால ஔவையார் அப்படின்னு திருவிக வந்து அழைச்சிருப்பாரு. சரிங்களா? அதே போல இவங்க என்னென்ன நூல்கள்லாம் வந்து எழுதியிருக்காங்க அப்படின்னா ஆத்திச்சூடி வெண்பா, திலகர் புராணம். இது திலகர் புராணம்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து சில டெக்னிக்கல் கொஸ்டின் பேப்பர்ல கொஸ்டினா வந்து கேட்டிருக்காங்க. அதே போல குழந்தை சுவாமிகள் பதிகம், காந்தி புராணம், ராமலிங்க சுவாமிகள் சரிதம், இந்த மாதிரியான நூல்கள் எல்லாமே வந்து எழுதியிருப்பாங்க. சரிங்களா? இவங்களோட மட்டும் இல்லாம இன்னும் வந்து கிருஷ்ணம்மா ஜெயகாந்தன் அவர்கள் எல்லாமே இருக்காங்க. அவங்களும் வந்து நிறைய, அதாவது நமக்கு வந்து அவங்க வந்து நம்ம ஸ்கூல் புக்லயே கொடுத்திருப்பாங்க. வந்து என்னன்னா அவங்களுமே வந்து காந்தியோடைய நிறைய வந்து அகிம்சை போராட்டங்கள்லாம் வந்து நடத்திருப்பாங்க. அதே போல பத்மாசினி அம்மாள் அவங்க இருக்காங்க, சொர்ணத்தாள் அவங்க இருக்காங்க. அவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அதாவது சொல்ல முடியாத அளவுக்கு துயரத்தை வந்து சந்திச்சிருப்பாங்க. இந்த மாதிரியான போராட்ட, அதாவது பெண் போராளிகள் எல்லாம் வந்து நிறைய வந்து நம்மளுடைய விடுதலைக்காக வந்து பங்காற்றி இருக்காங்க. சரிங்களா? தேங்க்யூ.